கார்த்தி, விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். 5000க்கும் மேற்பட்ட மேடைகளை தனது குரலால் அலங்கரித்தவர். சொல்லாமலே திரைப்படம் மூலமாக குணச்சித்திர நடிகராக தனது பயணத்தை ஆரம்பித்து சிவகாசி, ஓமனப்பெண்ணை, சமீபத்தில் வெளியான டெஸ்ட் போன்ற வித்தியாசமான வெற்றி திரைப்படங்களில் குணச்சித்திர நடிகராக பணிபுரிந்து வரும் குணச்சித்திர நடிகர் மற்றும் பின்னணி பாடகர் எம்.ஜே. ஸ்ரீராம் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக இருக்கேன். இப்போ ரீசெண்ட் ரிலீஸ் உங்களுடைய டெஸ்ட் வந்து நல்ல ரெஸ்பான்சஸ், ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், வேர்ட் ஆஃப் மவுத்தாக இருக்கட்டும், நிறைய ரெஸ்பான்சஸ் வந்து சோஷியல் மீடியா வைஸ் நல்ல ரீச் இருந்துச்சு படம். பட் அஃப்கோர்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க சரியாக போகலை. பட் ப்ரொடியூசர் இஸ் ஹாப்பி. படம் நல்லா வந்து ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஹாப்பி சார்? ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா ஒரு வயநாட் ப்ரொடக்ஷன்ஸ் குட் கம்பெனி, குட் ப்ரொடக்ஷன் கம்பெனி. அண்ட் அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி, அப்புறம் மேடியோட நடிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அண்ட் அஃப்கோர்ஸ் காளி வெங்கட் ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் எனக்கு, அவரோட நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. ஹாப்பி. இன்டு சினிமா இண்டஸ்ட்ரி நீங்கள் வந்து ஒரு ஆக்டர் ஆகணும்னு இல்லை ஏதாவது ஒரு விஷயம் ஐ வாண்ட் டு பி திஸ் அப்படின்ற ஒரு முடிவு எங்கே சார் எடுத்தீங்க? எங்கேயுமே எடுக்கல. அதுவும் வந்து அப்படியே கூட ட்ராவல் பண்ண அவ்வளோதான். எங்கே சார்? எந்த ஸ்பாட்லேருந்து அந்த ஸ்பாட்? இல்லை, அது எப்படின்னா, இப்போது ஒரு இடம் போகிறோம், இதுதான் சாப்பிடணும்னு போகிறோம், ஒரு இட்லி சாப்பிடணும் போகிறோம், அப்படியே சுற்றி பார்க்குற மெனு கார்டில் வேறு ஏதாவது மாற்றி சாப்பிட்றோம்ல, அப்படிதான். நீங்கள் எப்படி தோசை சாப்பிட ஆரம்பிச்சிங்க, எங்கே ஆரம்பிக்க, அந்த மாதிரி தான். அது எனக்கு நடந்த ஒரு ஆக்சிடென்ட். நடிப்புன்றது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, அது ஓகே ஆச்சு, வந்து நடிக்க சொன்னாங்க, நடிச்சேன், அவ்வளோதான். அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். எந்த இடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சார்? எந்த ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆன் இடம் கரெக்டாக சொல்லணும்னா, சொல்லாமலே படும்போது அதுக்கு முன்னாடி ஆட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ் ஒரு ஆட் ஃபிலிம் அப்படின்னா, என்னோட கசின் பிரதர் வந்து ஒரு ஆட் ஃபிலிம் பண்ணார். அதுக்கு ஒரு சூயிங்கம் ஆட் ஃபிலிம், அதில் தான் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் ஆன் ஸ்க்ரீன் வந்தது. தட் வாஸ் இந்த இயர் 89. அதுக்கப்புறம் சொல்லாமலே படும்போது அதே கசின் பிரதரோட ஃப்ரெண்டு, அவங்க ஷீஸ் அ மாடல் கோஆர்டினேட்டர் பிஜுன்ட்டு, அவங்க திடீர்னு ஃபோன் பண்ணி ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் இருக்குது, வில் யுவர் கசின் பி இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் அப்படின்னாரு. கேட்டார் என்ன, கேட்குறான்னு நடிக்கிறியா அப்படின்னு கேட்டார். ஓகே அப்படின்னு. ஸோ அதுதான் அந்த சொல்லாமலே அந்த அவரோட ஒரு ஆட் ஏஜென்சியோட ஜெனரல் மேனேஜர் கேரக்டர் ஒன்று அப்படி ஆரம்பிச்சது. அப்படியே அதுலேருந்து அப்படியே ட்ராவல் போயிடுச்சு. எதுவுமே நத்திங் பிளான். செகண்ட் தாட்டே இல்லாம அப்படியே ஓகே சொல்லிட்டீங்களா சார்? செகண்ட் தாட் எதுக்குங்க, வீட்டில் தானே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில விஷயம் நடிப்போம்ல, நல்லா இயல்பாக இருக்கும்ல, அதை அப்படியே அங்கே ஸ்க்ரீனில் பண்ண வேண்டியது தான். பட் நான் ஒரு வீட்டில் சொல்லுவேன், பீன் வெரி லக்கி டு கெட் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அது வரைக்கும் ஐ எம் பிளெஸ்ட் டெஃபினட்டாக. ஓகே சார். வீட்டில் நடிப்போம்னு என்னென்ன விஷயத்துக்கு சார் நீங்கள்? எல்லா விஷயமும் நடிப்போம். நீங்கள் நடிக்கிறதுல வீட்டில் கண்டிப்பா அப்படின்னு அவ்வளோதான். நிறைய விஷயம் வீடு வாசப்படி நீங்கள் என்ன பண்ண, அதான் நான் அவ்வளோதான். லெவல் தான் சின்னது பெருசுமே தவிர எல்லாரும் அப்படிதான். எல்லாருமே குட் ஆக்டர்ஸ் அட் ஹோமா சார்? டெஃபினட்டா. அது சொல்லுவாங்க தெரியுமா, எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம்ன்ட்டு. எல்லாத்துக்கும் பக்காவா போகும் அது. ஓகே சார், சூப்பர் சார். சும்மா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லாமலே ஆரம்பிச்சு இப்போ சிவகாசின்னு ஒரு கனெக்ட் போட்டுக்கிட்டா, ஸோ அப்போ நீங்கள் வந்து விஜய் சார் கூட நடிச்சதுக்கும் இப்போ நீங்கள் விஜய் சார் கூட நடிச்சதுக்குமான வித்தியாசங்கள்லாம் ஏதாவது இருந்துச்சா சார்? மேபி பார்க்குறோம். ரொம்ப டைரக்டா சொல்லணும்னா, அவருக்கு வயசே ஆகலன்னு வயசான மாதிரி இருக்கு. ஏன் சார்? அவர் அப்படியே தான் இருக்கு. நான் சிவகாசியில் அவரை பார்க்கும்போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் அவரோட சர்க்கார் நடித்தேன். அவர் அப்படியே தான் இருக்கு. நான் நிறைய சேஞ்ச் ஆகி கொஞ்சம் இழைச்சி முடியல நிறைச்சி போய், அஃப்கோர்ஸ் அவர் ஹீரோ கேரக்டர் இருந்தாலும் அவர் எப்போவுமே அவர் மார்க்கெண்டின் மாதிரி தான் இருக்கார் பார்க்கறதுக்கு. அண்ட் அவர் கொஞ்சம் கூட மாறல, அப்படியே தான் இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் சர்க்காரோட நடித்தேன். அவர் ரெக்கக்னைஸ் பண்ணி வந்து என்னோட பேசினார். ரொம்ப பெரிய விஷயம் அது. ஒரு ஷார்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு இடத்துல இருந்துட்டு இருந்தாரு. நான் அப்படி கிராஸ் பண்ணேன், வெட்டி பார்த்தாருண்ணே, நீங்கள் டக்குன்னு அடையாளமே தெரியல உங்களை அப்படின்னாரு. அப்புறம் ஒரு 2 minutes பேசினாரு. அவர் அப்படியே தான் இருக்கார். நான் சிவகாசி ஷூட்டிங் நான் பண்ணும்போது எப்படி பேசினாரோ அதே மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் கூட மாறல. அவர் அப்படியே ஹீரோவாக இருக்குன்னு நம்ம கேரக்டராக போயிட்டுருக்கோம். ஓகே, பட் அதை பார்த்து நமக்கு ஏதாவது ஓகே நம்மளும் ஐயே அதெல்லாம் ஹீரோவாகும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு படத்துக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறிட்டு தானே இருக்கு. ஒரு கேரக்டர் வேற கேரக்டர் பண்ண, அதுவே டிரான்ஸ்ஃபர்மேஷன் தானே. ஒரே மாதிரி கேரக்டர் பண்ணலையே நம்ம. ஓகே, அது பெரிய விஷயம் தான். சார் சோஃபார் உங்களோட ஃபில்மோகிராஃபியில் சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே மாதிரியான கேரக்டர் ஒரு படத்தில் பார்த்து பிடிச்சி போய் அதுவே தொடர்ந்து கால் பண்ணி நீங்கள் நோ சொன்ன மாதிரி ஏதாவது? இது வரைக்கும் அந்த மாதிரி வந்ததில்லை. ஓகே, நோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. வந்ததெல்லாம் நான் உட்காந்து அப்படிங்களா, ஓ இந்த மாதிரி அப்படிலாம் யோசிக்கிறது இல்லை. நம்மள மதிச்சு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, அதை ரெஸ்பெக்ட் பண்ணும்.
அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது அவ்வளோதான். எனக்கு அதனால வந்து நம்ம கதை கேட்குற அளவுக்கு நம்ம இன்னும் அவ்வளோ பெரிய அப்பட்டக்கர் ஆகல. சார் அதுதான் உண்மைங்க. ஓகே, இப்போ எப்படின்னா இப்போ இண்டஸ்ட்ரியில் முக்கால்வாசி பேர் தெரியும், எனக்கு முக்கால்வாசி பேர் தெரியும். பட் எல்லாருமே தெரிஞ்சவங்களா போகும்போது இல்லை நம்ம அதுக்கு தேவையில்லை. ஸோ நம்மளை கூட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறான்னா ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு தான் கொடுக்குறான்றது நம்மளுக்கு தெரியும். ஏதோ இருக்கு ஒரு இந்த கேரக்டர் கொடுத்தா அவர் பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கையில கூப்பிட்ற நம்ம வச்சு கூப்பிடும்போது ஐ திங்க் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. நான் கேட்க மாட்டேன் டெஃபினட்டா. ஓகே. ஸோ அப்படி வந்து நீங்கள் எதுவும் இந்த நோலாம் சொல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே நான் வந்து ஓகே பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு ஹாப்பியான ரோல் எது சார் இது வரைக்கும் சோஃபா? பண்ணது எல்லாமே நான் ஹாப்பியான ரோல் தான், எல்லாமே பிடிச்சி தான் செஞ்சேன். எதுவுமே வேண்டாம் இருப்பா ஏன் எதுக்கு இது பண்ணோமா அப்படிலாம் இல்லை, எல்லாமே நல்லா இருந்தது. நான் பண்ண ஒவ்வொரு கேரக்டரும் நான் என்ஜாய் பண்ணி தான் பண்ணேன். இதுக்கப்புறம் நீங்க நடிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் ரோல்? இல்லை அப்படிலாம் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் மைண்டில் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஜானர்? இல்லை ஜானர் நம்ம டிசைட் பண்ணுறது இல்லைங்க. ஒரு கதை உருவாகும் போது அதுக்கு ஒரு அதில் கேரக்டர்ஸ் வரும். அதில் இந்த கேரக்டர் இவர் கூப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது அது கூப்பிடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம ஃபிட்டாக ட்ரை பண்ணணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதை தாண்டி ஒரு விஷ் லிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம்ல சார்? இந்த டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணும், இந்த விஷ் லிஸ்ட் எல்லாருக்கும் இருக்குங்க. இப்போ கமல் சாரோட நடிக்கணும்னு ஆசை, நான் கமல் சாரோட பெரிய ஃபேன். எழுதியிருந்தா நடிப்போம், வாய்ப்பு வரும், இல்லையா அப்படியே ரசிச்சுட்டு போயிட வேண்டியதுதான். ஓகே. பட் இன்னைக்காவது நீங்க அதுக்கான முயற்சிகள் கமல் சார் படங்கள்ல முயற்சி இப்போ நான் நடிகன் கிடையாது. என்ன நீங்க பாட்டு சம்பந்தமா சொன்னீங்கன்னா நிறைய மெனக்கடல் இருக்கும். நடிக்கிறதுக்கு நான் மெனக்கடல் பண்ணி என்ன பண்றது, ஒன்றும் இல்லை. அப்படின்னும் போது கிடைச்சா அதுக்கான மெனக்கடல் பண்ணுவேன். அவரோட நடிக்கும்போது ஒரு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் டெடிக்கேட்டடாக தான் செய்வேன். அவரோட நடிக்கும்போது பயம் கலந்த ஒரு மரியாதை இருக்கும். ஸோ அது நல்லபடியாக செய்யணும், அதுக்கான மெனக்கடல். ஒரு ஏதோ ஒரு சீன் கொடுத்தா கூட அதை நம்ம நல்லபடியாக பண்ணோன்ற ஒரு, எல்லா படத்துக்கும் அப்படி தான் இருக்கும், ஒரே மைண்ட் செட் தான். அந்த மாதிரி லெஜெண்ட்ஸோட நடிக்கும்போது டெஃபினட்டாக ஒரு பயம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஓகே. ஒருவேளை வந்து நீங்கள் கூட நடிக்கிறதுக்கு தாண்டி அவருக்கு ஒரு பாட்டு பாடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா? நான் ரொம்ப கிளியர் சார். நான் எதுவுமே நான் பாசிட்டிவாக தான் நினைப்பேன். வந்தால் ரொம்ப சந்தோஷம், வரலன்னா வருத்தம் கிடையாது எனக்கு. ஐ பீன் ட்ராவலிங் லைக் தட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஐ பீன் வெரி ஹாப்பி. சூப்பர் சார். அதனால் எதிர்பார்ப்புகள் எதுவுமே நிச்சயம் கிடையாது. ஓகே, லைஃபே பாதி பேர் நிச்சயம் இல்லை. இதில் இதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்கும், அதை நோக்கி போவோம் பயணம் பண்ணுவோம், அதெல்லாம் இல்லை. பயணம் பண்ணும்போது எது வருதோ ஆத்மார்த்தமாக எடுத்து வச்சுக்கிறது பாக்கெட்டில், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் சொன்னீங்களே கமல் சார் கூட நடிக்கணுன்ற விருப்பங்கள் இருக்குது, பட் ஹாப்பி அது என்னைக்கு கிடைக்கிடும் அப்படின்ற மாதிரி. பட் அட் த சேம் டைம் இன்றைக்கும் ஒரு நாள் அது ஒரு பிஸி ஷெடியூலில் இந்த ஆக்டர் கூட சைன் பண்ண முடியாமல் போய் நம்ம லேட்டராக வருத்தப்பட்ட? ஐயே அப்படிலாம் எதுவுமே இல்லை. நான் அப்படி ஒரு மாதிரி இப்போ இது வரைக்கும் டெஸ்ட் வரைக்கும் கனெக்ட் பண்ணி பார்த்தா நான் ஒரு 23 படம் நடிச்சிருப்பேன். அது நானே ஒரு நாள் உட்காந்து யோசிப்போம், இவ்வளோ படம் நடிச்சிருக்கோம் நம்ம அப்படின்னு. விளையாட்டா அப்படி நடிச்சு ஒரு 23 படம் வந்துடுச்சு. அது பெரிய விஷயம் தானே. ஸோ நான் ஐமனோட ஆக்டர்னு சொல்லும்போது 23 படம் நடிச்சு வாய்ப்பு அடிச்சுன்னா பெரிய விஷயம் தானே. அப்படிதான் நான் அதை பார்க்குறேன் கண்டிப்பாக. பட் நீங்கள் என்னதான் ஜாலியாக சொன்னாலும் சார், அது இன்ட்டு ப்ரொஃபஷனலாக வரப்போ நீங்கள் யூஆர் டூயிங் யுவர் பெஸ்ட். அப்படி நீங்கள் ஆக்டராக உங்களை நீங்கள் எமர்ஜ் ஆகி பார்த்த ஒரு படம் எதாவது இருக்கும்ல? ஓகே, நம்ம ஆன் த ஃப்ளோ வந்துட்டோம். இல்லை அப்படி இல்லை, நான் இன்னும் அந்த லெவலுக்குலாம் வரல. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நிறைய பண்ண வேண்டியிருக்கு, நிறைய ஹோம் ஒர்க் பண்ணணும், நிறைய ஒர்க் பண்ணணும். பட் நான் இது வரைக்கும் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் ரொம்ப ரசித்தது வானம் கொட்டட்டும் படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணேன், மேடோனா செபாஸ்டியனோட ஃபாதர் கேரக்டர். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அது அஃப்கோர்ஸ் அது என்னோட பார்ட் ஒன்றுமே கிடையாது, டைரக்டர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். நான் பண்ணது அவர் தான் காரணம். இதுதான் எனக்கு ஓணுன்னாரு, அவர் பண்ணி காமிச்சார் எனக்கு இப்படி தான் ஓணுன்னு. நீங்கள் பார்த்தது டைரக்டரோட ஒர்க் தான், என்னோட ஒர்க் கிடையாது. அது நான் ஹேவ் டு பி வெரி வெரி ஆனஸ்ட். ஆனால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணார் இந்த கேரக்டர் இப்படி தான். அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் டப் பண்ணும்போது இருங்க சார் நான் சீனை பார்க்குற போதில்லை. ஸோ அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணாது, நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு டேக் அப்படியே மூவிங் கேமரா அப்படியே வரும், மேலே வரும். ஸோ அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். சிவகாசி அஃப்கோர்ஸ் ரொம்ப ஜாலியாக இருந்தது எனக்கு. பேரர் சார் அவ்வளோ லிபர்ட்டி கொடுத்தாரு, அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாரு. நான் MS பாஸ்கரண்ணா, இப்போ சிட்டி பாபு எல்லாம் நாங்களாம் ஒரு ரூமில் உட்காருவோம், ரகலை நடக்கும் பயங்கரமாக. ஒரு 31 நாள் ஷூட் இருந்துச்சு. இப்போ இருக்கிற இந்த ஃபாரம் மால் விஜய் பார்க்கில் கிரீன் பார்க், அங்கே தான் அந்த செட்டு போட்டிருந்தாங்க சிவகாசி படத்துக்கு. அதுக்கப்புறம் தான் அதை
முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அந்த படம் முடிச்ச உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ அதெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி விஏபி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஜாலியாக இருந்தது. விவேக் சார் கூட நடித்தேன், தனுஷ் சார் கூட நடித்தேன், அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டாக. விவேக் சாரோட நடிக்கும் தனுஷ் சாரோடலாம் பெரிய, ஐ மீன் இட்ஸ் பிளெஸிங் அவுட் சே. அவ்வளோதான், என்ன கிடைக்குதோ கொஞ்சம் சந்தோஷப்படணும். ரொம்பலாம் வந்து ஓவரெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அதுவாக வந்துச்சுன்னா சந்தோஷம், வரலையா ஐயோ இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கலாமோ, அந்த படத்துக்கு என்ன எஃபர்ட் வேணும்னு டைரக்டர் நம்ம கிட்ட வாங்கிப்பாங்க. இதுதான், இல்லைன்னா சரியாலும் சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான். சார், அங்கங்கே இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு தமிழ்நிலையில் வந்து நாங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம். சொன்னீங்க வந்து மங்காத்தா படம் உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பார்த்துருந்தோம். அது எந்த விதத்தில் உண்மை, என்ன கதை? மங்காத்தா வந்து அது ஒரு நல்ல இன்சிடென்ட். அது எப்படின்னா, ஒரு நாள் ஒரு ஐ திங்க் ஒரு 1:30 2 o'clock நினைக்கிறேன், எனக்கு சுபையா அண்ணன் கூப்பிட்டாரு. ராஜா சார் கிட்ட என்ன மேனேஜராக இருந்தார். அவர் வந்து ரெக்கார்டிங் கூப்பிட்டாரு. அண்ணே வந்துருக்கண்ணே ரெக்கார்டிங்கு சசி ஸ்டுடியோக்குன்னா. சரி நான் கோரஸ் கூப்பிட்றேன்னா வந்துடுண்ணே அப்படின்னு. அப்புறம் இல்லை ஒரு சாங் இருக்குன்னா, சரி ஸ்ரீலேகா தான் கூப்பிட்றாங்க வச்சுன்னு ஸ்ரீலேகா வெளில போயிருக்கானே, நீங்கள் தானே வரணும் அப்படின்னா. போகிறேன். போனால் என்னோடய ஃப்ரெண்டு வாசுன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து யுவனுக்கு வாய்ஸ் மிக்சிங் அவர் தான் பண்ணுறாரு. அவர் உட்காண்டிருந்தார். அப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி, ஸ்ரீ இந்த மாதிரி பாட்டு இருக்குது, இந்த ராமையாண்டவன் போர்ஷன் மாத்திரம் நீங்கள் பாடணும் அப்படின்ட்டு வெங்கட் சொன்னார். பாடி முடிச்சோம். ஒரிஜினலோட கொஞ்சம் ஜாஸ்தி. பட் என் தலைவரோட பாட்டு, எஸ்பிபி அவரோட பாட்டு ஜாலியாக பாடி முடிச்சுட்டு என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, முடிச்சுட்டு வெளில வர இவர் வந்தார், பிரேம்ஜியும் வெங்கட் பிரபுவும் வந்தாங்க. இந்த சார் 2வது சேனலில் கொஞ்சம் இந்த லைன்ஸ்லாம் பாடினேன். ஆல்மோஸ்ட் ஃபுல் சாங் பாடிட்டேன். மறுநாள் வந்து அதை ஷூட்டிங் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த பாட்டை, அம்பானி பரம்பரப்பு. அது எப்படின்னா, ஷூட்டிங் பண்ணது என்னோட வாய்ஸ் வச்சு தான் பண்ணதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஷூட்டுக்கு நான் போயிருந்தேன், பாட்டு போயிட்டு இருந்துச்சு. ஒரு 8 months கழிச்சு பிரேம்ஜி திருப்பி கூப்பிட்டாரு, சார் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு, ஃபைனல் மிக்ஸ் பண்ண போகிறோம், கரெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னா போய் பாடி கொடுத்தேன். ஃபுல் சாங் பாடி கொடுத்தேன், கோரஸ்லாம் சேர்த்து பாடி கொடுத்தேன். எனக்கு வந்து எப்படின்னா, நான் ப்ளேபேக்கில் அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லை, ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். அது ப்ராப்ளி ஐ ஃபீல் ஐம் நாட் மேட் ஃபார் ப்ளேபேக் சிங்கிங். அதை நான் நானே வந்து பக்குவப்படுத்திக்கிட்டேன். ஏன்னா நான் மோர் ஆஃப் லைவ் ஷோஸ் பண்ணுறேன். ஐ எம் வெரி ஹாப்பி டூயிங் லைவ் ஷோஸ். அண்ட் அது போகிறோம், எனக்கு அதில் கிடைக்கிற சந்தோஷம் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ அது வரைக்கும் நான் பிளெஸ்டுன்றதுனால நான் ப்ளேபேக் பெருசாக எனக்கு ஆர்வம் கிடையாது. ரொம்ப பெரிய வந்தால் பாடுவேன், நம்மளுக்கு கொடுப்பணும் இருந்துச்சுன்னா பாடுவோம், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். ஸோ பட் என்னென்னா, அந்த ரெக்கார்டிங்க்கு ஒரு 2 months முன்னாடி ஒரு கெட் டுகெதரில் நானும் வெங்கட் பிரபுலாம் மீட் பண்ணோம். அப்போ சொன்னார், சார் என்னோட அடுத்த படத்தை நீங்கள் பாடுறீங்க சார் அப்படின்னாரு. அதை நான் வேல்யூ பண்ணுறேன். அந்த நினச்சி அந்த பாட்டை பாடுறதுக்கு பாட்டு நான் பாடின போர்ஷன் வரல, அது செகண்டரி. அதை நான் வேல்யூ பண்ணுறேன் ரொம்ப. அது அவர் சொன்னதை, அவர் வார்த்தையை காப்பாற்றினார், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஃபீல் பண்ண, சார் கோச்சிக்காதீங்க சார், நான் சொன்னேன் நான் தப்பாகவே நினைக்கல. அஜித் சாரோட 50th ஃபிலிமு, ஒரு பிராண்ட், ஒரு நேம் வேணும், என்ன அதுவும் இது இருக்குது அந்த படத்துலேயே. இதுதான் கொஞ்சம் பெப்பியான சாங்கு அப்படின்னும் போது ஒரு நேம் உள்ள ஆள் பாடினாதான் மனோண்ண பாடினார், மேக் சென்ஸ். அதனால் எனக்கு அந்த வருத்தம்லாம் கிடையாது. ஓகே. ஆனால் இது எப்படி ஆச்சுன்னா, இந்த ராமையாண்டல் போர்ஷன் வந்து நான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுறேன் ஒரு இடத்துல. அந்த ப்ரோக்ராமுக்கு பாலுஸ்வரை இன்வைட் பண்ணுறேன். அவர் இன்விடேஷன் கொடுக்க போகும்போது எனக்கு சொல்கிறாரு, நீங்கள் பாடின பாட்டு நான் ஒன்று பாடினேன் அப்படின்னாரு. எனக்கு பயங்கர ஷாக்னா, நான் பாடின பாட்டு அவர் என்ன அவ்வளோ என்ன பண்ணிட்டோம் பெருசாக நம்ம அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் அஜித்தோட ஃபிலிமுக்கு ஒரு பாட்டு வந்தீங்களே, அந்த பாட்டு தான் அப்படின்னாரு. ஓ ஆமாம் சார், அது வந்து ஒரே ஒரு ராமையாண்டால் பல்லவி மாத்திரம் பாட சொன்னாங்க, பாட்டு வந்தேன் அப்படின்னா. நல்லா இருந்தது. நான் வந்து பட் ஹவு கம் யூ மேனேஜ் டு சிங் ஆன் அ ஹையர் நோட், ஹையர் ஆக்டேவில் பாடிருக்கீங்க, எப்படி நீங்கள் பாடினது எனக்கு அல்வா குத்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாடினேன் அப்படின்னு. ஐ டிட் டெல் யுவன் தட் இந்த வாய்ஸ் ரிட்டைன் பண்ணுங்க நல்லா இருக்குன்னு. அவர் கடைசி அந்த பாட்டு அவர் பாடல, பாலு சார் பாடல. அது அப்புறம் பண்ணோன்னா கூட்டி ஃபிக்ஸ் பண்ணி அந்த சாங்கை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போருமே எனக்கு அதுக்கு மேலே அவார்டு கிடைக்க முடியுமா ஒருத்தருக்கு? அது அவரோட பக்தனாக இருந்து அவர் வாயில் ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கிறதுன்றது பாட்டு ஹிட்டான மாதிரி தான் எனக்கு, அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனால் எங்கே இதுக்கு வந்து எனக்கு ரெக்கக்னிஷன் கிடைச்சதுன்னா, ரெக்கக்னிஷனில் இதுக்கான ஒரு காம்பன்சேஷன் கிடைச்சதுன்னா, திடீர்னு ஒரு நாள் அனிருத் ஸ்டுடியோலேருந்து கால் வருது. ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் கூப்பிட்டாரு, சார் நீங்கள் ஸ்டுடியோக்கு வரணும் சார், அனி ஸ்டுடியோக்கு வரணும் அப்படின்னாரு. நான் என்னங்க பண்ண போகிறேன் வந்து அப்படின்னு. எனக்கு இதில் நம்பிக்கையே கிடையாது. இல்லை சார் ஒரு சாங் இருக்குது சார் வந்து பாடணுன்னா, சரி அனிருத் ஓகே போகிறேன், மேலே போகிறேன். என்ன சாங் அப்படின்னா,
சார் இது ஒன்றும் இல்லை சார், இது வந்து ரஜினி சார் படம் சார், கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் போட்டு மாதிரி ஒரு பாட்டு போகிறார் சார் அவர். டைரக்டர் வந்து இது குலாப் பேண்ட் ஃபீல்டில் வச்சுக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னா, பட் அனி வந்து இது சாங்காக இருந்தால் அது ஒரு கல்ட் சாங்கு, அது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் தான் உங்களை தான் பாட சொன்னார் அப்படின்னா, என்ன பாட்டுங்க? ராமையாண்டாலுடா. ஐயோ திருப்பி ராமையாண்டாலு, அடடா. சரி, எனக்கு சரி கூப்பிட்டாங்க, கூப்பிட்ட மரியாதைக்கு பாடுவாங்க. நான் ஸ்ரீனிவாசன் கிட்ட சொன்னேன், ஸ்ரீனிவாசன் இது பின்னாடி ஒரு கதை இருக்குது இந்த பாட்டு பின்னாடி, சும்மா ஒரே லைனில் சொல்கிறேன் என்ன சார், இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருந்தால் உங்கள் பேர் வராது சார், பாட்டுன்னா உங்கள் பேர் தான் சார் வரும் அப்படின்னு பாடி முடிச்சிட்டேன். பாடி முடிச்சு யாருக்கிட்டையுமே சொல்லலை. நான் ரிலீஸ் படம் அப்போது நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன், வெங்கடேஷ் என் ஃப்ரெண்டு துபாயில் இருக்கான், அவனுக்கு ஃபோன் அடித்தேன், மச்சான் படம் ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு பாப்பியா அப்படின்னா. கண்டிப்பாக பார்ப்போம் மச்சி அப்படின்னா. இல்லை முடியும் போது முடிச்சோன்னு எழுந்து போயிட வீட்டுக்குன்னு கேட்டேன். இல்லைடா அப்படி போகிற மாதிரி இருந்தால் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணு, உட்காந்து டைட்டில் கிரெடிட்டில் யார் இன்னார் பாடினாங்கன்னு ஒரு ராமாண்டோவில் பாட்டு பாடி இருந்துச்சு, என் பேர் வருதான்னு மாத்திரம் பாரு. அவன் படம் முடிச்சுட்டு ஸ்கைக்கு வர வரைக்கும் என் பேர் அதை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அமிச்சான். மச்சி உன் பேர் வந்திருக்குண்ணா, சந்தோஷம். அது எப்படின்னா படத்தில் பார்த்தீங்கன்னா என் தலைவரோட பாட்டு ரஜினி சார் நடிச்சு நான் அதை பாடி ரஜினி சார் லிப்சிங் பண்ணார். சூப்பர், மேட், அவ்வளோதான், டாலி ஆயிடுச்சு, அவ்வளோதான். சூப்பர் சார், சூப்பர் சார். எங்களுக்காக அந்த பாட்டை 2 லைன் இப்போ. ராம ஆண்டாளு ராவண ஆண்டாளு எனக்கு ஒரு கவலை இல்லை, ஓய் நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா வாங்குங்கடா வெள்ளியில் கூஜா, நீ கேட்டதை கொடுப்பேன் கேட்குற வரத்தை கேட்டுக்கடா, ராமே ஆண்டாளு ராவண ஆண்டாளு எனக்கு ஒரு கவலை இல்லை, ஓய். அவ்வளோதான், இந்த போஸ்ட் வரைக்கும். ஓகே சரி, இதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்களே சார் ஒரு ஸ்டோரி, அந்த ராமா ஆண்டாலும் இந்த சாங்க்கு வந்த மாதிரி, இது மாதிரி நீங்கள் வேற ஏதாவது ஒரு படங்களில் பாடி அது லேட்டராக வராமல் போன ஏதாவது ஒரு படங்கள் இருக்கா? இருக்கேன், தர்பாரில் பாடினேன், அதே அனிருத் தான் பண்ணேன், சும்மா கிழின்னு ஒரு பாட்டு. அதுவும் இதே மாதிரி தான், என் வாய்ஸ் எடுத்துன்னு போய் பாட்டெலாம் ஷூட் பண்ணி கடைசியில் என் தலைவர் பண்ணார், பயங்கர ஹாப்பி. நான் இந்த சும்மா கிழின்னு ஒரு பாட்டு இருக்கு, அது மறந்து போச்சு எனக்கு. ஃபுல் சாங் பாடினேன். அது வந்து April 30th ரெக்கார்ட் பண்ணாங்க அந்த பாட்டு. May 2 அன்னைக்கு பாம்பேல ஷூட் அந்த பாட்டு. என்னோட வாய்ஸ் வச்சு தான் ஷூட் பண்ணாங்கன்றது எனக்கு சொல்லி தெரியும். அப்புறம் தலைவர் பெருசா ரொம்ப நாள் கழிச்சு ரஜினி சாருக்கு டைட்டில் சாங் பாடுறாருல, அந்த பாடுறாரு ஒரு மாஸ் சாங் ஒன்று, அவர் தலைவர் வேற லெவல், சும்மா கிழிதான் அது. ஓகே, பட் ஆனால் அந்த என்னதான் நீங்க ஒரு ஃபேன் பாயா இருந்தாலும் சார், இப்போ நான் நம்ம பாடி இருக்கோம் நம்மளுக்கு ஒரு சத்தியமா கிடையாது. இல்லை அதாவது ஒரு விஷயம் நான் ஒரு கிளாரிட்டி என்கிட்ட இருக்கு, என்னன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும்னா நடக்கலாம்னு நடக்காது, என்ன நீங்க முட்டிமோ நடக்காது. அது எனக்கு இல்லைன்னு ஒரு பக்கம் வந்துருச்சுன்னா எதுவுமே உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாது. பாடினது யார்? என் தலைவர் பாடினிருக்காரு. அதுக்கு மேல எனக்கு என்ன டெஃபினட்டா வேற சாய்ஸ், அதுதான் கரெக்ட். அவர் தான் பாடணும், அது நம்ம தான் ட்ராக் பண்ணோம், அது போருமே, அதுக்கு மேல என்ன. அவர் இந்த பாட்டுக்கு ஏதாவது சொன்னாரா சார் உங்களுக்கு லேட்டரா? சொன்ன அவர்கிட்ட இந்த பாட்டு நான் ட்ராக் பண்ணேன், ஐ நோ அப்படின்னாரு. அவர் கேட்டுதான் நான் பாடிருக்காரு, ஷூட் பண்ணிருப்பாங்க. 10 நிமிஷம் துப்பிட்டு போயிடாரு பாட்டு. அவர் 10-15 நிமிஷம் பாடி முடிச்சாருன்னு நினைக்கிறேன், முடிச்சிட்டாரு அந்த பாட்டை. அவரு வேற லெவல். போற போக்குல ஒரு சும்மா அப்படி ஒரு நிமிஷம் மாடிக்கு போயிட்டு வந்துடுறேன், அந்த மாதிரி சும்மா கிளி ஒரு ஒரு கப்பு டீ கொடுப்போம், அந்த மாதிரி அந்த டீ ப்ரிப்பேர் பண்ண டைம்ல பாட்டு முடிச்சுட்டாரு. அவரு ஸ்பீடு வேற ஸ்பீடு, ரஜினியோட ஸ்பீடு அவரு. ஆமா, அந்த மாதிரி. ஓகே, பாடல்கள்ல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் எது சார்? நீங்க as being a fan, இது எப்படின்னா திருப்பதியில் போய் எந்த மொட்டை பிடிக்கும் கேட்டா அப்படி ஏதோ ஒரு மொட்டையை சூஸ் பண்ணுங்கன்னா எப்படி? ஒரு 3 மொட்டையாவது சொல்லுங்க சார். எல்லா பாட்டும் பிடிக்கும் எனக்கு அவருக்கு. பாலு சார் நீங்க அவர் வெறும் அப்படின்னாலும் பிடிக்கும் உங்களுக்கு. ஏன்னா நான் வந்து அவரோட இதுலயே வாழ்ந்துட்டு இருக்கேன் ஹாப்பியா. சார் எப்படி சார் இவ்வளவு ஒரு மாதிரி பாசிட்டிவா எல்லாத்தையும் லைட்டா எடுத்துக்கிறீங்களே சார், அது எப்படி சார்? அந்த டிப்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்களேன். ஒண்ணு இப்ப பேசுறேன் பாத்துக்கோங்க, நாளைக்கு இதே அப்ளை பண்ணுங்க, அவ்வளவுதானே. இல்ல நாங்க எல்லாம் ஏதாவது ஒரு விஷயம்னா அந்த மைண்டுக்கு எடுத்து 4 நாள் அது டிப்ரெஷன்ல இருந்து ஸ்ட்ரெஸ் ஆகி. இல்ல டிப்ரெஷன்ன்றதுங்க இதுல இப்போ ஒரு 15 வருஷமா தான் அந்த வார்த்தைகள்லாம் புதுசா கொண்டு வராங்க. டிப்ரெஷன், அஜிடேஷன், இரிட்டேஷன், சஃபகேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் இப்போ புதுசா அதோ எல்லாம் மென்ஷன் பண்றாங்க. எல்லாம் TIOல என்னென்னலாம் கூட முன்னாடி லெட்டர் ஸ்டார்ட் பண்ணும் ஆட் பண்ணிக்கிறாங்க. என்னங்க நாங்களாம் பார்க்காத ஸ்ட்ரெஸ்ஸாக நீங்கள் பார்த்துட போகிறீங்க? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே எல்லாம் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறது தானே. சொல்லுவாங்க யூ லேர்ன் ஃப்ரம் மேக்கிங் மிஸ்டேக்ஸ், அந்த மாதிரி தான் அது. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பழகிடும், அப்புறம் பக்குவம் நீங்களே பக்குவம் ஆகிடுங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே போராடி, ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடச்சிடுச்சுன்னா
கிடைக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் போராட்டம். நான் அந்த போராட்டத்தெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். ஒரு ஸ்டேஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு அடிப்படை இல்லை மறத்து போயிடும்ல, அதுக்கப்புறம் என்ன அடிச்சாலும் வலிக்காது. அதனால இவ்வளோதானே அடிக்கிற மேக்ஸிமம் அப்படி ஆகிடும். அப்புறம் அவன் லெவல் இவ்வளோதான் போலதான் அடிக்க முடியும் அவனால, அப்படி ஆகிடும் மைண்டு. ஸோ எதுவுமே உங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. இது எனக்கு என்னன்னா, லைஃப் வந்து நீங்கள் எவ்வளோக்குள்ள ஹியூமரஸாக எடுத்துகிட்டு போகிறீங்களோ அவ்வளோக்குள்ள ஹியூமரஸாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். எது வந்தாலும் பாசிட்டிவ் நினைங்க. அதை தான் சொன்னேன், இந்த மோமெண்ட் யூ டிசைட் இது எனக்கா வரும்னா வரும், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். அது நீங்கள் தெளிவாயிட்டீங்கன்னா எதை பற்றியும் பிரச்சனை இல்லை. இது வந்து யாருக்கும் லெக்சர் கிடையாது, என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். அட்வைஸ் பண்ணுறதுக்கு நம்ம பெரிய அப்பாட்டாக்கர் கிடையாது. பட் என்னோட லைஃப் நான் கோ த்ரூ நான் ட்ராவல் பண்ண ஜேர்னியில் நான் கற்றுக்கிட்டது இது. எனக்கு சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ எனக்கு பாஸ்கெட்லாம் உட்காண்டா நீங்களாம் லைஃப்பில் சோகமே வராது உங்களுக்கு. டிப்ரெஷன்ற வார்த்தைலாம் கிடையவே கிடையாது. பாஸ்கெட் உட்காண்டா கன்ஃபியூஷன் தான். அங்க வந்து கன்ஃபியூஷன் தான், கன்க்ளூஷனே கிடையாது பாஸ்கெட் கிட்ட. போய்கிட்டே இருக்கும், நான் ஸ்டாப் ரைட் தான், லாஃபிங் ரைட் தான். ஸோ அந்த மாதிரி மனுஷங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு எப்படிங்க ஒரு டிப்ரெஷன் வரும், ஒரு ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறேன், அதனால் அங்கே வந்து இருக்கும். இன்னொன்று என்ன தெரியுமா, நீங்கள் வந்து சொல்லுவாங்க மேனிஃபெஸ்ட், நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தேடி வரும். நீங்களே அதை வெல்கம் பண்ணுறீங்க வா அப்படின்ட்டுன்னு. அது என் ஒய்ஃப் நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி சொல்லாத, நீ மேனிஃபெஸ்ட் பண்ண உனக்கு அது ஒன்று தேடி வரும், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அடாப்ட் பண்ணிக்க வேண்டியது தான். அடாப்ட் பண்ணிக்கிட்டு அது எங்கெங்கெல்லாம் அதை அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோதான், ஜாலியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய பார்த்துருப்போம், படங்கள்லையுமே அதை பார்த்துருப்போம், ரெப்ளிகா ஆகிருக்கும். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரே ப்ரொஃபஷனில் இருக்காங்கன்னா, இப்போ ஒருத்தர் செமையாக இருக்கிறப்போ இன்னொருத்தர் வந்து மிடில் இருக்கிறப்போ ஒரு சில ஈகோஸ் ஏதாச்சும் சும்மா வரும். கிடையாது, அதெல்லாம் என்ன சார் பண்ணுவீங்க? ஒன்றுமே கிடையாதுங்க, எங்களுக்கு ஈகோவே கிடையாது. ஓகே. ஏன்னா ஒருத்தருக்கு தான் நாங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணிப்போம். எனக்கு அவங்க பாடுறது பிடிக்கும், அவங்களுக்கு என்ன நான் பாடுறது பிடிக்கும். பக்கா நான் தெரிஞ்சுதான் அவன் பிளேபேக் சிங்கர்னு தெரிஞ்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நான் இங்கே தான் இருக்கேன், அவன் இங்கே தான் இருக்கான்னு எனக்கு தெரியும். எங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. சூப்பர். ப்ரொஃபஷனை பொறுத்தவரைக்கும் எந்த ஈகோவும் கிடையாதுங்க. அவங்களுக்கு ஒரு பிராண்ட் இருக்கு, பிளேபேக் சிங்கர்னு ஒரு டேக் இருக்கு. நம்ம லைவ் சிங்கர் எனக்கு ஒரு டேக் இருக்கு. ஓகே, படிக்கட்டு வந்து எப்படி தெரியுமா, இங்க இருக்கிற போர்ஷன் இங்க வரணும்னு எதிர்பார்க்க முடியாது இல்ல. ஸோ எப்படிதான் ஃபர்ஸ்ட், ஆனா இவங்க இந்த படிக்கட்டு மெரிச்சு தான் இந்த படிக்கட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ இங்க மீட் பண்ணிட்டாங்க, அவங்க டிராவல் பண்ணி முன்னாடி போறாங்க, அவங்க பிளேபேக் சிங்கரா இருக்காங்க, நான் லைவ் சிங்கரா இருக்கேன், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அவங்களுக்கு ஈகோவே கிடையாதுங்க, ஃப்ராங்கா சொல்லணேன். ஏன்னா நிறைய காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, நானும் நிறைய காம்ப்ளிமெண்ட் பண்ணேன், அவ்வளோதான். ஒருத்தருக்கு ஏன்னா இதில் வந்து எங்கள் ப்ரொஃபஷன் தெரிஞ்சால் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதனால் எங்களை எங்கேயுமே அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, டெஃபினட்டாக கிடையாது. சார் வீட்டில் இந்த ரொமான்டிக் டைம்லலாம் வந்து இந்த பாட்டில் கன்வே பண்ணிப்பீங்களா சார்? இந்த ஏதாவது பாடவே மாட்டேன், அது பெரிய கம்ப்ளைண்ட் ஒய்ஃப் கிட்ட. யாராருக்கோ பாடுறடா, நான் பாட மாட்டேன்னு. யாராருக்கோ பாடுறேன், நீயே சொல்லு, யாராருக்கோன்னு சொல்லல, அப்ப நீ அதுல அந்த சேர்த்தியே கிடையாது அந்த லிஸ்ட்ல. ஓகே, அப்படி சொல்லி லாக் பண்ணிட்டீங்க. லாக் இல்ல, அதான் உண்மை. எனக்கு வீட்டுல வந்து நான் இது வரைக்கும் ஒய்ஃப்காக நான் பாடினதில்லை, இது வரைக்கும் பாடினதில்லை. ஓகே, அவங்களாவது ஒரு இந்துஸ்தானி, எனக்கு இந்துஸ்தான் ரொம்ப நல்லா பாடுவாங்க, அதான் இப்படி 2-3 கசல்லாம் பாடி காமிச்சிருக்காங்க. நான் அஃப்கோர்ஸ் நான் ஃப்ராங்காக சொன்னாங்க, இது வரைக்கும் நான் வீட்டில் உட்காந்து நான் பாட்டு கேட்டு ஒரு நிகழ்ச்சியில் பாடினதே கிடையாதுங்க. அப்படி போவேன், ரேடியோவில் கேட்பேன், பாட்டு கேட்பேன், மைண்ட் டியூப். இப்போ நான் வந்து எப்படின்னா, நான் ட்ராவல் பண்ணுற மியூசிக் வந்து எனக்கு இவ்வளோதான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நான் இதை தாண்டி இப்படியும் போக மாட்டேன், இப்படியும் போக மாட்டேன், இதுக்குள்ளேயே தான் குண்டு செட்லேயே குதிரை ஓட்டிகிட்டு இருக்கேன் நான். ஸோ எனக்கு எல்லாம் வந்து நான் அதோட வளர்ந்ததுனால அங்கங்கே கொஞ்சம் இடம் வச்சுருக்கேன் மெமரியில், இந்தந்த பாட்டெலாம் இங்கே சேவ் ஆகும். ஸோ எல்லாம் ஞாபகம் இருக்கும், மறந்து போகாது. அதனால் அதை தாண்டி வெளில எங்கேயும் போகிறது இல்லைல்ல, அவ்வளோதான். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறதுனால எல்லாமே ஈஸி. நான் உட்காண்டு நம்ம பாட தான் அது நம்மளுக்கு சீசன் ஆகும். அந்த பாட்டு ஒரு பாடியிருப்போம், ஒரு 5500 6000 ஷோஸ் பாடியிருப்பேன் இது வரைக்கும். ஆன் ஸ்டேஜ் சும்மா தோராயமாக கால்குலேட் பண்ணால் ஒரு 1,10,000 பாட்டு பாடியிருப்பேன் ஸ்டேஜில். ஏன்னா இந்த வருஷம் இந்த செப்டம்பர் நம்ம கம்ப்ளீட்டிங் 39 years in singing. ஸோ அப்படி அதாவது நம்மளுக்கு கடவுள் நன்றி சொன்னோம். 35 வருஷமா நம்மளுக்கு பிடிச்சதை பண்ண வச்சு நம்மளுக்கு காசையும் கொடுத்து சுகத்தையும் கொடுக்குறோன்னா இதோட பெரிய பாக்கியம் யாருக்கு இருக்க முடியாது இல்லை? கண்டிப்பா சார், டெஃபினட்டா. அதை நான் ஒவ்வொரு மூமெண்ட்டும் அதை செரிஷ் பண்ணுவோம். அது இதுதான் சொல்லணேன். இப்படி இருக்கும்போது ஹவு கேன் அ பர்சன் ஃபீல் பி சீரியஸ், ஜாலியாக எடுத்துக்கணும். ஏன்னா எவ்வளோ பேர் பாடுறாங்க, நம்மளுக்கு அதையும் தாண்டி நம்மளுக்கு ஒரு படிக்கட் மேலே ஒரு லெவல் மேலே கொடுத்துருக்கான், அப்படி அந்தஸ்து கொடுத்துருக்கான், ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துருக்கான்னா நம்ம சந்தோஷப்படணும், ரொம்ப சந்தோஷப்படணும் கண்டிப்பாக. ஆனால் அவங்க ஏதாவது உங்களுக்கு பாட்டு டெடிகேட்லாம் பண்ணி பாடியிருக்காங்களா சார்? இல்லைங்க, இல்லை. அவங்களுக்கு வந்து நான் பாடுற பாட்டில் வந்து
ஒரு 2 பாட்டு பிடிக்கும். மன்றம் வந்த பிடிக்கும், நலம் வாழ பிடிக்கும். இல்லை அவங்க பாடல் வந்து எனக்கு ஒரு சதுரங்கம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்துதான் தெரில. அதில் ஒரு ஹிந்துஸ்தானி பாடியிருக்காங்க, வித்யாசாகர் சார் கம்போசிஷனில், ஸ்ரீலேகாவும் கார்த்திக்கும் பாடியிருக்காங்க. அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதுதான் அவங்களோட ஆக்சுவல் ஜானர் ஆஃப் சிங்கிங். அந்த சைடு நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் தெரியாது இந்த மாதிரி பாட்டு பாடுவாங்க. வித்யாசாகர் சார் தான் ஒரு பியூட்டிஃபுல் சாங் கொடுத்தாரு அவங்களுக்கு. அது பிடிக்கும். மற்றபடி ஹிந்தி சாங்ஸ் எது பண்ணாலும் பிடிக்கும். ஷி இஸ் வெரி குட் அட் தட். ஏன்னா அவங்க பார்ன் ப்ராட் அப் டெல்லின்றதுனால. இப்போ எனக்கு எப்படி இளையராஜா பாட்டுனா அப்படியே ஜாலியாக அப்படி பேசிட்டு போதே எல்லா பாட்டும் தெரியுன்ற மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி ஹிந்தி வந்து அவங்களுக்கு ரொம்ப, ஏன்னா பிறந்து வளர்ந்து எல்லாமே டெல்லி தான். பிளேபேக் வரும்போது தான் டெல்லி விட்டு வந்தாங்க, விச் வாஸ் இன் 2001. அது வரைக்கும் டெல்லி தான். பஞ்சாபியில் பாடியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து மராட்டியில் பாடியிருக்காங்க, உருதுவில் பாடியிருக்காங்க, நிறைய பாடியிருக்காங்க, நிறைய லாங்குவேஜ் பாடுவாங்க. ஷீஸ் சங் அரௌண்ட் 14 languages, 14 to 16 languages பாடியிருக்காங்க. ஆட் ஃபிலிம்ஸ் அண்ட் சாங்ஸ், ப்ரைவேட் ஆல்பம் பாடியிருக்காங்க. ஸோ நம்ம இவ்வளோதான், தமிழ் தெலுங்கு இவ்வளோதான், இதுக்கு மேலே கிடையாது நம்ம. அதனால நம்மளுக்கு என்ன சரக்கு இருக்கோ அதை வச்சு கம்முன்னு உட்காரணும். ஓகே, ரொம்ப ஜாஸ்திலாம் பேசக்கூடாது. பயங்கர மினிமலிஸ்டா சார் நீங்க? ஒரு மாதிரி இவ்வளவுதான். ஆமாங்க, சைஸ் வேணா மேக்ஸிமமா இருக்கலாம். நான் சொல்லவே இல்லை சார். ஆட்டிடியூட் வைஸ் மினிமலிஸ்ட் தான் நான். டெஃபினட்டா பஞ்சந்திரம் படம் சின்னி கல்லு பெத்தலா அப்படிதான் அது. ஓகே சார், இப்போ என்னைக்காவது வந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ண நீங்க லைவ் சிங்கிங் பண்ற ஸ்டேஜஸ்க்கு மேம் வந்திருக்காங்களா? பார்க்க ஆடியன்ஸா உங்களை சர்ப்ரைஸ் பண்ணல? அது சர்ப்ரைஸ்லாம் கிடையாதுங்க. எப்படி நீங்க தான் கூட்டு போற மாதிரி? இல்ல, நான் வரேன்னு சொல்லுவாங்க, அதுல என்ன சர்ப்ரைஸ் இருக்கு? ஓகே, நான் என்னோட எல்லா ஷோக்கும் வரமாட்டாங்க. அது எப்படின்னா அது எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நான் பெரும்பாலும் பாடுறது பார்ல தான். So I don't want my wife to come to a bar and sing. Okay. She can come as a guest or a customer மாதிரி வரலாம். But அதையும் தாண்டி I don't want her to come. Sometimes திடீர்னு பாட்டு கேட்கணும்னு தோணும், வருவாங்க, கேட்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவ்வளோதான். நீங்க என்னைக்காவது சர்ப்ரைஸ் பண்ண போயிருக்கீங்களா அவங்க கச்சேரிக்கு போறது? இல்ல ஆமா, அப்படிலாம் எனக்கு ஒரு நிகழ்வும் கிடையாது. எப்படி சுத்தி கேட்டாலும் அவர் தோண்டி பார்த்து அந்த மாதிரி ஒரு நிகழ்வும் இல்ல. ஓகே சார், இப்போ நீங்க சொல்றீங்களே சார், இப்போ ஒரு ஆன் ஃப்ளோ நான் என்ன இருக்கோ பண்ணுறேன், இப்போ என்னதான் பாக்கி இருந்தால் நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரு செட் ஆகி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்க. பட் அட் த சேம் டைம் நீங்கள் ஆனால் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டீங்க பிளேபேக் வந்து என்னுடைய போர்ஷன் இல்லைன்னா, அது இல்லைனாலுமே நீங்கள் ஓகே நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேபேக் சிங்கர் ஆகணும், அதுக்கான முயற்சிகள் இப்படி எடுக்கலான்ற மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா சார் மியூசிக் டைரக்டரா? நான் வந்து ஐயோ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது பண்ணுறதே கஷ்டங்க. தெரியாத பண்ணுறது எதுக்கு? அது அந்த முயற்சி எடுக்க மாட்டேன் நான். அது நம்ம என்னோட ஜோன்லேயே இல்லை அது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானே தோராயமாக பாடிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அதில் வந்து மியூசிக்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வேற கேட்டகரி. அது வேற மைண்ட் செட். அதுக்கு நான் ஐம் நாட் மேட் ஃபார் இட். அதெல்லாம் சுட்டு போட யாராவது என்னை வலுக்கட்டாமல் இழுத்து போய் உட்கார வச்சாலும் ஓடி போயிடுவேன் நான். அது செட் ஆகாது. நடிக்க முடியாதுல்ல, வாசிக்கணும்ல, சும்மா ஹார்மோனியம் வச்சு அது இல்லை, அது கிடையாது. ஓகே சார். சார் அப்பார்ட் ஃப்ரம் இந்த சிங்கிங், இந்த ஆர்ட் ஃபார்ம் லைக் ஆக்டிங்லாம் தாண்டி லைக் உங்களோட ஹாபிலாம் என்ன சார்? நீங்கள் என்ன? நிறையா இருக்குது. ஐ லைக் டு ட்ராவல் லாட். ரொம்ப பிடிக்கும், ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். தென் எனக்கு ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும். நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி, வெட்டிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்டீரியர் டிசைனிங் அஃப்கோர்ஸ் அப்பா ஆர்கிடெக்டாக இருந்ததுனால அது ஒரு பேஷன் இருக்குது எனக்கு. ஸோ அதுவும் ரொம்ப லோ ப்ரொஃபைலாக வச்சு பண்ணுறேன். ஒன்லி ஃபார் நோன் பீப்புள், ஃப்ரெண்ட்ஸுக்கு மாத்திரம் பண்ணுறேன். ரொம்ப பெரிய அளவில் இல்லை, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா, என்னோட ஒர்க் பிடிச்சிருந்துன்னா ஐ டூ. அதர்வைஸ் அதெல்லாம் இருக்குது. கைவசம் நிறைய தொழில் வச்சிருக்கேன், நல்ல பிரச்சனை இல்லை. இது இல்லைனாலும் அது இருக்குது, அது இல்லைனா இது இருக்குது. மிஞ்சி போனால் ஒரு கேப் டிரைவராக போகலாமே, வண்டி ஓட்ட தெரியும். எது வருதோ எடுத்துக்க வேண்டியதுதான் ஜாலியா லைஃப்ல. இல்ல அவ்வளவுதாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஆயிடுச்சு, இவ்வளவு வருஷம் தாண்டி வந்தாச்சு, இதுக்கு மேல புதுசா இது பண்ண அது வரும் இல்லைன்னா பண்ணுவோம், வரட்டும், அவ்வளவுதான். அது வரும், வரணும்னு தான் வரும், அவ்வளவுதானே. நாளைக்கு ஒரு நீங்க கேப் டிரைவரா என்னைக்காச்சும் ஆனா இந்த பாட்டு பாடினா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுக்கு? பாட்டு பாடிட்டே கேப் ஓட்டுறப்போ அப்படிலாங்க ஓட்டுற கேபுக்கு பைசா கொடுத்தா போறோம். அதான் எக்ஸ்க்ளூசிவ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது உங்களுக்காக. அதெல்லாம் ஒண்ணு. ஓகே, இது நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும்ன்றது சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. இதுல நம்ம அதுக்காக வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அதையும் ப்ரிப்பேர்டா இருக்கணும், அதுக்கும் ரெடியா இருக்கணும். இப்போ நீங்கள் இன்னைக்கு காலகட்டத்தில் சொல்கிறேன், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்கிறேன், யாரும் யாருக்கும் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அட்வைஸ் பண்ணுறது இல்லை மோட்டிவேட் பண்ணுறதுலாம் யாருக்கும் டைம் இல்லை இப்போ. ஏன்னா அவங்களுக்கே யார் நம்மளுக்கு பண்ணுவாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க, ஏன் கண்டிப்பாக வந்தால் மோட்டிவேஷன் கிடைக்கும்ல, அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருந்தால் நமக்கு நல்லது லாங்கர் ரன்ல. அதுதான் நான் கற்றுக்கிட்டது இவ்வளோ வருஷத்தில்.
முடிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்கள் போடு, கமான்ட்ரா ம் ட்ரை பண்ணு, ட்ரையே பண்ணால் வரும் அப்படின்னா வராது, வரும் வராது தான் அது. எல்லாத்துக்கும் பாசிட்டிவாக இருங்க, ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க லைஃப், அவ்வளோதான், ஈஸி, அவ்வளோதான். சூப்பர் சார். கண்டிப்பாக. சார் இப்போ லைவ் சிங்கிங்லே பல ஷோஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க, அதில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பண்ணதுனா இது சார்? பாலுசரோட பாடினது தான். ஆ நான் 2019 ஒரு ஷோ பண்ணேன். நான் லைஃப்லேயே வந்து இவ்வளோ வருஷமாக அவரோட ஃபேனாக இருந்து அவரோட ஒரு ஷோ நான் என்னோட பேனரில் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அது நடத்தி வச்சார் அவர். 2019 ஒரு December 15 ஒரு ஷோ பண்ணேன். அதான் அவர் சென்னையில் பாடின கடைசி ஷோ. ஓகே. அதில் வந்து ஒரு விழியிலே மணி விழியில் ஒரு பாட்டு இருக்குது, 100வது நாள் படத்தில் ஒரு பாட்டு இருக்குது. அவர் பாடினார், கூட ஒரு ஃபீமேல் சிங்கர் சபிதான் பாடினாங்க. நான் அந்த ஒரு ஹம்மிங் வரும், ஸோ அந்த பல்லவி முடிஞ்சு பிஜிஎம் முடிஞ்சு ஒரு ஹம்மிங், பிஜிஎம் நடுவில் ஒரு ஹம்மிங் வரும். பாடும்போது கிட்ட வந்து என் தோளில் கை போட்டு ஒரு கண்ணில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு போனார். அவ்வளோதான். அன்னைக்கே செத்தாலும் ஹாப்பியாக செத்துருப்பேன். அந்த மாதிரி ஒரு ஹாப்பி டே. அவ்வளோதான். ஓகே. அந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் பாலு சார்கிட்டேருந்து எனக்கு கிடச்சிருக்கு. எப்பவுமே ஒரு 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 ஹீரோயிசம், நம்மளுக்கு இவன் தான் நம்ம ஹீரோ. எனக்கு வந்து 3 பேர் லைஃப்பில், பாலு சார், கமல் சார், ராஜா சார். இவங்க 3 பேர் தான் என் லைஃப். ஓகே, இது தாண்டி எனக்கு ஒன்றும் கிடையாது லைஃப்பில். இவங்க 3 பேர் தான். ஆனால் அந்த 3 பேரை ஒரே கல்ல 3 மாங்காய்ச்ச ஒரே நாள் தான் இருப்பேன். ஓகே. 93 ஒரு கமல் சாரோட ஷோக்கு ராஜா சார் ஒரு டியூன் கம்போஸ் பண்ணாரு, பாலு சார் அந்த ஷோல பாடினாரு, நான் அந்த ஷோல பாடினேன். ஸோ ஒரே கல்ல 3 பேரையும் அந்த செயின் பக்காவா செட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். அப்பவே நம்ம லைஃப்கான இது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஓகே. அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிடைக்கிறதுல போனஸ் எல்லாம் இது சொன்னேன். டிராவல் ஆகி கிட்டத்தட்ட 32 வருஷம் ஆச்சு. 32 வருஷம் போனஸ் தான் எனக்கு. சூப்பர் சார். அது எப்படின்னா, நான் அந்த 93 அந்த கமல் சார் ஷோக்கு ராஜா சார் ஒரு இது கம்போஸ் பண்ணார். எப்படின்னா வாயிலே இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற மாதிரி. அதை தான் கமல் சார் நம்ம ஒரு படத்தில் யூஸ் பண்ணார். கடைசி சாங் ஒன்று வரும், அது ஒரு ஸ்டோரி மாதிரி ஃபார்ம் பண்ணி எல்லா ஆர்டிஸ்டும், வெண்ணிராடைமூர்த்தி சார், நாகேஷ் இருந்தார், பாலு சார் இருந்தார், எல்லாமே ஆன் ஸ்டேஜ் அந்த சாங் பண்ணோம். நாங்களாம் வந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ஆளாளுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற மாதிரி ஒரு டோன் நாங்களே பண்ணோம். அது ராஜா சார் கம்போஸ் பண்ணார், பண்ணி கொடுத்தாரு. அவர் ஷோக்கு வரல, சிங்கப்பூருக்கு வரல, பட் இது கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு. இது நாங்கள் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க சிங்கப்பூரில். அதே வருஷம் செப்டம்பர் மாதம் ஷோ நடந்துச்சு. டிசம்பர் மாதம் எனக்கு ராஜா சார்கிட்டேருந்து ஒரு அழைப்பு வந்தது. எப்படின்னா, மனோண்ணா வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, மனோண்ணாக்கிட்ட யாரெல்லாம் வந்து ஸ்டேஜ் சிங்கர்ஸ் யாரெல்லாம் நல்லா பாடுறாங்களோ ஒரு 10 பேர் எனக்கு கோரஸ் கூட்டுவோம் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள்லாம் போனோம். அப்போ நான் உள்ளே போனேன். இது எல்லோரும் மனோண்ணா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, இவர் பேருண்ணா. ஆனால் இவர் தான் ஸ்ரீராம்னா, அவர் தெரியுமே கமல் சார், கமலோட ஷோக்கு வந்து பாடினார் அப்படி. அவ்வளோதான். ஒரு அவ்வளோ பெரிய லெஜண்ட் நம்மளை எவ்வளோ அவர் பார்க்காத ஆளுங்களா அந்த மாதிரி ஒருத்தர் வந்து நம்மளை ஞாபகம் வச்சுக்கிறாருன்னா பெரிய விஷயம் தான். ஏதோ ஒரு ஒர்க்கில் ஒரு சின்ன தூசி அளவுக்கு நம்ம ஒரு மனசில் இடம் பிடிச்சிருக்கோம், அவ்வளோதான். அதே பெரிய பாக்கியம் டெஃபினட்டா. சூப்பர் சார். ஸோ கமிங் பேக் டு கிரிக்கெட் மாதிரி கமிங் பேக் டு ஆக்டிங், அடுத்தடுத்து அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன சார் உங்களுக்கு? ஒரு 2 படம் சைன் பண்ணியிருக்கேங்க. ஒன்று வந்து விஜய் ஆண்டனி ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு படம் சைன் பண்ணியிருக்கேன், அப்ரூவலாக இருக்குது. அதுக்கு ஒரு ப்ரோமோ ஷூட் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் அன்னைக்கு பண்ணுறோம். அதுக்கப்புறம் another ப்ரொடக்ஷன் கம்பெனி ஜிவி பிரகாஷ் ஹீரோ நடிக்கிறாரு, அதில் கேட்டிருக்காங்க. அது 2 கமிட் ஆயிருக்கு. அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஒரு சீரீஸ் ஒன்று கமிட் ஆயிருக்கு. இது 2 பைப் லைனில் இருக்குது இப்போ சரிக்கு. சிங்கரா சார்? சிங்கரா வாரத்துக்கு 4 நாள் பாடிட்டு இருக்கேன். சூப்பர் சார், ஜாலியாக பாடுவோம். மேபி தட் மியூசிக் ஹெல்ப்ஸ் யூ a lot சார். ஒரு மாதிரி உங்களை கண்டிப்பா காமா வச்சிருக்கேன். நான்லாம் யோசிச்சு பார்ப்பேன் சம்டைம், ஒரு ராஜா சார், பாலு சார் நம்ம லைஃப் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன் நான். ஏன்னா நான் அதோட டிராவல் பண்ணுவேன் அந்த பீரியட்ல. ஐ ஹேட் தி பிளஷர் ஆஃப் லிஸ்னிங் டு எம்எஸ்வி, ராஜா சார், ரஹ்மான். ஸோ கரெக்டாக அந்த காம்பினேஷன், அந்த ட்ராவல் இருக்குல்ல, அதோட பெஸ்ட், அதான் பெஸ்ட் மியூசிக் நான் கேட்ட வரைக்கும். ஓகே, இப்போ வந்து அஃப்கோர்ஸ் என் பையன் அவன் எல்லா பாட்டும் பாடுவான். அதனால் அவனுக்கு வந்து நான் என்னால் அவனோட கனெக்டே பண்ண முடியாது. அவன் வந்து எப்படின்னா, போனால் போகிறது அப்பா வந்து பாலு சாரோட ஃபேனுன்றதுனால பாலு சார் பாட்டு பிடிக்கும், அவ்வளோதான். அது கூட ஒரு 5-6 பாட்டு பிடிக்கும். ஏன்னா நான் ரேடியோவில் போகும்போது, சரி காரில் போகும்போது ரேடியோவில் போடுவோம், அதை கேட்பேன். இல்லை என்னோட காரில் ஒரு பென் டிரைவ் இருக்கும், அதே தான் ஒரு நான் கார் வாங்கலாம் அதே பென் டிரைவ் தான் வச்சுருக்கேன், அதே தான் கேட்பேன், வேறு கேட்டது இல்லை. அது எப்போ கேட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பாடல்கள் அந்த மாதிரி பாடல்கள், அதை மறக்க முடியாது. அப்படியே நீ அந்த பென்ட்ரைவ், ஒரு பென்ட்ரைவ் வச்சுன்னா டெல்லி வரைக்கும் வண்டி ஓட்டலாம், ஜாலியாக ஹாப்பியாக போகலாம். எனக்கு இது யாருமே தேவையில்லை கூட, இவங்க 2 பேர் இருந்தால் போகிறோம் லைஃப், ஹாப்பி.
ஜாலியாக போகலாம். சூப்பர் சார். எல்லா அக்கேஷனுக்கும் பாட்டு இருக்குங்க. ஆமா. சோகமாக இருந்தாலும் பாட்டு இருக்கு, குஷியாக இருந்தாலும் பாட்டு இருக்கு, கூத்தடிச்சு கும்மாளம் பண்ணாலும் பாட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் பாட்டு இருக்கு. அதுக்கு ஈடு கொடுக்குற எல்லாம் இருக்கும்போது அதுக்கு மேலே என்ன ஒன்று, அதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்ற you don't need to ask for anything more than this. சார் நீங்கள் என்னதான் லைட்டாக பேசினாலும் அதை தாண்டி இதுக்கப்புறம் உங்களுக்கு இதுதான் என்னோட லைஃபோட என் கோல் அப்படின்னு எதாவது இருக்கா சார்? இது திஸ் இஸ் மை கோல் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணியாச்சு. இதெல்லாம் தான் சொல்றேன், 35 வருஷம் போனஸ்ன்றேன். அவ்வளோதான், அதுக்கு அன்னைக்கே பண்ணியாச்சு. அங்கேயே முடிஞ்சிடுச்சு. சூப்பர் சார். அவ்வளோதான், இது வரதெல்லாம் டு கீப் யுவர் செல்ஃப் ஹாப்பி. அவ்வளோதான். சூப்பர் சார். எங்கேயுமே வந்து நம்ம தளர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. இருக்கும் எல்லா லைஃப்லையுமே நீங்கள் ரொம்ப நோண்டி பார்த்தா எல்லா பர்சனல் லைஃப்லையும் ஒரு 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 சாரோ இருக்கும். அதை சாரோவை எப்படி நம்ம பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறோம், இல்லைன்னா சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ண முடியாது, கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண முடியாது. அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில், இப்போ இருக்கிற காம்படிஷனில் நீங்கள் உங்களை நீங்கள் சுதாரிச்சிக்கலன்னா நீங்கள் காலி, ரொம்ப கஷ்டம். அதில் நீங்கள் ஒரு கிளாரிட்டி வந்து இவ்வளோதானா அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், அவ்வளோவா அப்படின்னு நினச்சா அவ்வளோதான். அதுதான் இந்த சின்ன எக்ஸ்பிரஷன் தான் அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. இதுக்கு அது ஒன்றும் இல்லை. ஓகே சார், நீலேருந்து நான் டேக் அவேவா எடுத்துக்கிறேன். நீங்க வந்து இது பென்ட்ரைவ்ல பாட்டு போட்டு பாலு சார் பாட்டு கேட்ட மாதிரி இந்த ஷோவை நான் திரும்ப போட்டு சொல்றேன். இது வந்து முடிஞ்ச வரைக்கும் பி ஹாப்பி, முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஸ்மைல்ஸ் வித் பீப்புள். தட் வில் டெஃபினெட்லி மேக் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இன் எவ்ரிபடிஸ் லைஃப். ஏன்னாங்க இப்போ எல்லாரும் ஒரு ரேட் ரேஸ் மாதிரி தான் ஓடிட்டு இருக்கோம், ரன்னிங் ரேஸ் மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். யாருக்கும் நின்று பேசுறதுக்கு டைம் கிடையாது. ஓகே, அது அவங்க சூழ்நிலை அந்த மாதிரி, யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. ஆனால் ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் நின்று எப்படி இருக்கேன்னு கேட்டால் சத்தியமாக மூஞ்சிற ஒரு சந்தோஷம் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா இப்போ இந்த கோவிடுக்கு அப்புறம் நான் ஒரு 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 சிஸ்டம் ஒன்று ஃபாலோ பண்ணுறேன். எவ்ரி டே when I get up first thing, எல்லாரும் பார்க்குறோம், நானும் ஃபேஸ்புக் பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்சவங்க யாருக்கா பர்த்டே இருந்தால் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுவேன். முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் எனக்கு தெரியுமோ அவங்க ஃபேஸ்புக்கில் என்னோட ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா ஐ மேக் இட் அ பாயிண்ட் டு டூ தட் எவ்ரி டே. சூப்பர். அது என்னோட ஒரு ஒரு டெய்லி ரொட்டீன் மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா அது வேணும். ஏன்னா இன்னைக்கு வந்து இல்லை, அவ்வளோ லைஃப் இஸ் ஸோ ஃபாஸ்ட்டில் யூ டோன்ட் ஹேவ் டைம் ஃபார் எனிபடி. அது நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். அது நிறைய பேர் எப்படின்னா பார்ட்டி பண்ணுறாங்க, மீட் பண்ணுறாங்க, சரக்கு அடிக்கிறாங்க, ஜாலியாக இருக்காங்க, அதெல்லாம் ஓகே. அதையும் தாண்டி இல்லை, அந்த டைமுக்கு அப்புறம் அது என்ன வராங்க, சாப்பிட்றாங்க, பேசுகிறாங்க, சாப்பிட்றாங்க, ட்ரிங்க்ஸ் தான் ட்ரிங்க்ஸு, இல்லைன்னா மாக்டெயிலோ ஜூஸோ எது குடிச்சு பாய் சி யூ லேட்டர், கேட்சப் லேட்டர், அவ்வளோதானே தவிர ஆத்மார்த்தமாக உட்காந்து யாரும் இல்லை. கண்டிப்பாக இல்லை, டெஃபினட்டாக இல்லை. நிறைய இடத்துல பார்த்துட்டு இருக்கேன், நிறைய பேர் சொல்கிறத கேட்குறேன். பட் எல்லா இடமும் நம்ம வந்து சர்ச்சு ஃபாதர் கிடையாது இல்லை, எங்கே போய் உட்காந்து நம்ம போதனை பண்ண முடியாது. டேராக கேட்டால் சொல்லலாம், கேட்கலாமா, நானே ஒரு ஃபாதர் தேடி ஓடணும், அந்த மாதிரி தான். ஓகே சார், இட்ஸ் லைக் த்ரூ அவுட் இந்த ஷோ வந்து நம்ம வந்து நீங்கள் ஒரு மாதிரி பயங்கரமாக எங்களை செட் பண்ணி வச்சுருக்கீங்க இந்த மீட்டரில். எங்களுக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி பார்த்த ஆடியன்ஸுக்கும் பயங்கர கண்டிப்பாக இருக்கும். நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தாங்க, இதை என்னோட ரிக்வெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் டேக் இட் ஈஸி, ஜாலியாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஜாலியாக இருக்கும் விஷயம், ஈஸியாக நடக்கும். அப்படின்னா அவ்வளோதான், அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். ஒரு பிளாஸ்டிக் ஸ்மெல்னு சொன்னாங்க தெரியுமா, அப்படியே ஆகிடும் மூஞ்சி. எல்லாத்துக்கும் பண்ணி உச்சி கூட்டிகிட்டே இருப்போம், அவ்வளோதானே, பார்த்துக்கலாம், என்ன ஆகிட போகுது. பிரேம்ஜி டயலாக் ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளோ இல்லை அவர் ஜாலியாக சொன்னார், அதில் நிறைய அர்த்தம் இருக்கு, நிறைய அர்த்தம் இருக்கு. அது அவரே சொல்லி சார், நம்ம சும்மா ஜாலியாக சொல்லணும் தவிர நிறையா அவரும் சொல்லியிருக்காரு, நான் கேட்டிருக்கேன். அது மாதிரி எவ்ரி திங் மேக் இட் ஆஸ் பாசிட்டிவ் ஆஸ் பாசிபிள். ஹாப்பியாக இருக்கலாம், ஜாலியாக. இதே போக்கில் போனீங்கன்னா நாளைக்கு நீங்கள் உட்காருவீங்க, உங்கள் இடத்துல வேற யாரும் உட்காருவாங்க. அவ்வளோதான், சிம்பிள். நானும் அப்படிதாங்க. நான் இதே ஜேஆர் டிவியில் இதே ஐ திங்க் இந்த செட்டு தான் நினைக்கிறேன், ஒரு ஷோ பண்ணியிருக்கேன். நான் வந்து உங்க இடத்துல உட்காந்து ஆர்டிஸ்ட்லாம் இன்டர்வியூ பண்ணிருக்கேன், நீங்க என்ன இன்டர்வியூ பண்றீங்க, இது உங்களுக்கு நாளைக்கு நடக்கும். இல்ல இது நான் சும்மா ஒரு ஷோக்காக நான் சொல்ல, இது நம்மளால வந்து ஒரு எவ்வளவு பாசிட்டிவா பேச முடியுமோ நடக்கலாம், சொல்ல முடியாது. நடக்கிறப்ப அங்க வீட்டுக்கு வரணும் சார், ஈவினிங் சொன்னாரே எனக்கு மைண்ட்ல அடிக்கும் அது. ஓகே, அன்னைக்கு அது போதும், அவ்வளவுதான். சூப்பர் சார், thank you so much for your words sir, all the very best. Thank you sir, and thank you so much for coming sir. உங்க அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். Thank you.